யோபு நூல் அதிகாரம் 16. கடவுளின் நீதியும் மனிதரின் அநீதியும். அதற்கு யோபு உரைத்த மறுமொழியாவது: இதை போன்ற பலவற்றை நான் கேட்டதுண்டு. நீவிரெல்லாம் புண்படுத்தும் தேற்றுவோரே, உங்களின் வெற்றுரைக்கு முடிவில்லையா? வாதாட இன்னும் உங்களை உந்துவது எதுவோ? உங்களைப் போல் என்னாலும் பேச இயலும். என் நிலையில் நீங்கள் இருந்தால் உங்களுக்கு எதிராய் சொற்சரம் தொகுத்து உங்களை நோக்கி நான் தலையசைக்கவும் முடியும். ஆயினும் என் சொற்களால் உங்களை வலுப்படுத்துவேன். என் உதடுகளின் ஆறுதல் உங்கள் வலியை குறைக்குமே. நான் பேசினாலும் என் வலி குறையாது, அடக்கி வைப்பினும் அதில் ஏதும் அகலாது. உண்மையில் கடவுளே, இப்போது என்னை உளுத்திட வைத்தீர். என் சுற்றம் முற்றும் இற்றிட செய்தீர். என்னை நீர் இளைக்க செய்தீர். எனக்கு அதுவே எதிர் சான்று ஆயிற்று. என் மெலிவு எழுந்து எனக்கெதிராய் சான்று பகர்ந்தது. அவர் என்னை வெறுத்தார், வெஞ்சினத்தில் கீறி போட்டார். என்னை நோக்கி பல்லை கடித்தார். என் எதிரியும் என்னை முறைத்து பார்த்தான். மக்கள் எனக்கெதிராய் வாயை திறந்தார்கள். ஏளனமாய் என் கன்னத்தில் அறைந்தார்கள். எனக்கு எதிராய் அவர்கள் திரண்டார்கள். கயவரிடம் என்னை இறைவன் ஒப்படைத்தார். கொடியவர் கையில் என்னை அவர் சிக்க வைத்தார். நலமுடன் இருந்தேன் நான், தகர்த்தெறிந்தார் என்னை அவர். பிடரியை பிடித்து என்னை நொறுக்கினார். என்னை தாக்குவதையே தம் இலக்காக கொண்டிருந்தார். அவர்தம் வில் வீரர் என்னை வளைத்து கொண்டனர். என் ஈரலை அவர் பிளந்துவிட்டார். ஈவு இரக்கமின்றி என் ஈரலின் பித்த நீரை மண்ணில் சிந்தினார். அடிமேல் அடியடித்து என்னை அவர் நையப்புடைந்தார். போர் வீரனைப் போல் என் மீது பாய்ந்தார். சாக்கு உடையை என் உடலுக்கு நான் தைத்து கொண்டேன். புழுதியில் என் மேன்மையை நான் புதைத்து விட்டேன். அழுதழுது என் முகம் சிவந்தது, என் கண்களும் இருண்டு போயின. இருப்பினும் வன்சொல் என் கையில் இல்லை, என் மன்றாட்டோ தூயது. மண்ணே, என் இரத்தத்தை மறைக்காதே, என் கூக்குரலை புதைக்காதே. இப்பொழுதும் இதோ என் சான்று விண்ணில் உள்ளது. எனக்காக வழக்காடுபவர் வானில் உள்ளார். என்னை ஏளனம் செய்வோர் என் நண்பர்களே. நானோ கடவுளிடம் கண்ணீர் வடிக்கின்றேன். ஒருவர் தம் நண்பருக்காக பரிந்து பேசுவது போல் அவர் மனிதர் சார்பாக கடவுளிடம் பேச மாட்டாரா? இன்னும் சில ஆண்டுகளே உள்ளன. பின்னர் திரும்ப வரவியலா வழியில் நான் செல்வேன். யோபு நூல் அதிகாரம் 17. என் உயிர் ஊசலாடுகின்றது. என் நாள்கள் முடிந்துவிட்டன. எனக்கோ கல்லறை காத்திருக்கிறது. உண்மையாகவே எள்ளி நகைப்போர் என்னை சூழ்ந்துள்ளனர். என் கண்முன் அவர்தம் பகைமையே நிற்கின்றது. நீரே எனக்கு பணயமாய் இருப்பீராக. வேறு யார் எனக்கு கை கொடுத்து உறுதியளிப்பார்? அறிவு பெறாதவாறு அவர்களது உள்ளத்தை அடைத்து போட்டீர். அதனால் அவர்களை நீர் மேன்மையடைய விடமாட்டீர். கைமாறு கருதி நண்பரையே காட்டிக் கொடுப்போருடைய பிள்ளைகளின் கண்களும் ஒளி இழந்து போம். என் இனத்தாருக்கு அவர் என்னை பழி சொல்லாக்கியுள்ளார். என்னை காண்போர் என் முகத்தில் துப்புகின்றனர். கடுந்துயரால் என் கண்கள் மங்குகின்றன. என் உறுப்புகள் எல்லாம் நிழல் போல் ஆகின்றன. இதை கண்டு நேர்மையாளர் திகைக்கின்றனர். இறைப்பற்று இல்லார் மேல் குற்றமற்றோர் சீற்றமடைகின்றனர். நேர்மையாளர் தம் நெறியை கடைப்பிடிப்பர். கரையற்ற கையினரோ மென்மேலும் வலிமையடைவர். ஆனால் இப்பொழுது நீங்கள் எல்லாரும் திரும்பி வாருங்கள். வந்தாலும் ஞானமுள்ள எவரையும் நான் உங்களில் காண மாட்டேன். கடந்தன என் நாள்கள், தகர்ந்தன என் திட்டங்கள், என் இதய நாட்டங்களும் அவ்வாறே ஆயின. இரவை பகலாக அவர்கள் திரிக்கின்றார்கள். இருளுக்கு அண்மையில் ஒளி உளது என்கின்றார்கள். இருள் உலகையே என் இல்லமென எதிர்பார்ப்பேனாகள். என் படுக்கையை இருளிலே விரிப்பேனாகள்.
படுகுழியை நோக்கி என் தந்தையே எனவும், புழுவை நோக்கி என் தாயே என் தமக்கையே எனவும் புகழ்வேனாகில், பின் எங்கே என் நம்பிக்கை? என் நம்பிக்கையை காணப்போகிறவர் யார்? புழுதிக்கு நாம் ஒன்றாய் போகும்போது இருள் உலகின் வாயில் வரை அது இறங்கிடுமோ? யோபு நூல் அதிகாரம் 18. தீயோரின் தவிர்க்க முடியாத முடிவு. அதற்கு சூகாயரான பில்தாது சொன்ன பதில்: எப்பொழுது உம் சொற்களை நிறுத்தப் போகிறீர்? சிந்தித்து பாரும், பின்னர் நாம் பேசுவோம். மாக்களாக நாங்கள் கருதப்படுவது ஏன்? மதியற்றோரோ நாங்கள் உம் கண்களுக்கு. சீற்றத்தில் உம்மையே நீர் கீறிக்கொள்வதனால் உம் பொருட்டு உலகம் கைவிடப்பட வேண்டுமா? பாறையும் தன் இடம் விட்டு நகர்த்தப்பட வேண்டுமா? தீயவரின் ஒளி அணைந்து போம், அவர்களது தீக்கொழுந்து ஒளிவிடாது. அவர்களின் கூடாரத்தில் ஒளி இருளாகும், அவர்கள் மீது ஒளிரும் விளக்கு அணைந்து போம். அவர்களின் பீடு நடை தளர்ந்து போம், அவர்களின் திட்டமே அவர்களை கவிழ்க்கும். அவர்களின் கால்களே அவர்களை வலைக்குள் தள்ளும், அவர்கள் நடப்பதோ கன்னிகள் நடுவிலேதான். கன்னி அவர்களின் குதிகாலை கவ்வி பிடிக்கும், சுருக்கு அவர்களை மாட்டி இழுக்கும். மண்மீது அவர்களுக்கு சுருக்கும், பாதையில் அவர்களுக்கு பொறியும் மறைந்துள்ளன. எப்பக்கமும் திகில் அவர்களை நடுங்க வைக்கும், கால் செல்லும் வழியில் அவர்களை துரத்தி விரட்டும். பட்டினி அவர்களின் வலிமையை விழுங்கிவிடும், பேரிழப்பு அவர்களின் வீழ்ச்சிக்கு காத்திருக்கும். நோய் அவர்களின் தோலை தின்னும், சாவின் தலைப்பேறு அவர்களின் உறுப்புகளை விழுங்கும். நம்பியிருந்த கூடாரத்தினின்று அவர்கள் பிடுங்கப்படுவார்கள், அச்சம் தரும் அரசர் முன் அவர்கள் கொணரப்படுவார்கள். அவர்களின் கூடாரங்களில் எதுவும் தங்காது, அவர்களின் உறைவிடங்களில் கந்தகம் தூவப்படுகின்றது. கீழே அவர்களின் வேர்கள் காய்ந்து போம், மேலே அவர்களின் கிளைகள் பட்டுப்போம். அவனியில் அவர்களின் நினைவே இல்லாது போம், மண்ணின் முகத்தே அவர்களுக்கு பெயரே இல்லாது போம். ஒளியிலிருந்து இருளுக்குள் அவர்கள் தள்ளப்படுவார்கள், உலகிலிருந்தே அவர்கள் துரத்தப்படுவார்கள். அவர்களின் இனத்தாரிடையே அவர்களுக்கு வழிமரபும் வழித்தோன்றலும் இல்லை, அவர்கள் வாழ்ந்த இடத்தில் எஞ்சினோர் யாரும் இல்லை. அவர்கள் கதிகண்டு திடுக்கிட்டது மேற்றிசை, திகிலுற்றது கீழ்திசை. கொடியவரின் குடியிருப்பெல்லாம் இத்தகையதே, இறைவனை அறியாதவரின் நிலையும் இதுவே. யோபு நூல் அதிகாரம் 19. பற்றுறுதியின் வெற்றி. பின்னர் யோபு உரைத்த மறுமொழியாவது: என் உள்ளத்தை எவ்வளவு காலத்திற்கு புண்படுத்துவீர்? எவ்வளவு காலத்திற்கு என்னை சொற்களால் நொறுக்குவீர்? பன்முறை என்னை பழித்துரைத்தீர். என்னை தாக்கி பேசுவதற்கு உமக்கு வெட்கமில்லையா? உண்மையாகவே நான் பிழை செய்திருந்தாலும் அந்த பிழை என்னையென்றோ சாரும். எனக்கு எதிராய் நீங்களே உங்களை பெருமைப்படுத்தி கொள்வீர்களாகில், என் இழிநிலையை எனக்கு விரோதமாய் காட்டுவீராகில், கடவுள்தாம் என்னை நெருக்கடிக்குள் செலுத்தினார் எனவும் வலைவீசி என்னை வளைத்தார் எனவும் அறிந்து கொள்க. இதோ கொடுமை என நான் கூக்குரலிட்டாலும் கேட்பாரில்லை, ஓலமிட்டாலும் நீதி வழங்குவாரில்லை. நான் கடந்து போகா வண்ணம் கடவுள் என் வழியை அடைத்தார், என் பாதையை இருளாக்கினார். என் மாண்பினை அவர் களைந்தார், என் தலையினின்று மணிமுடியை அவர் அகற்றினார். எல்லா பக்கமும் என்னை இடித்து தகர்த்தார். நான் தொலைந்தேன், மரத்தை பிடுங்குவது போல் என் நம்பிக்கையை வேரோடு பிடுங்கினார். அவர்தம் கோபக்கனல் எனக்கெதிராய் தெரிந்தது, அவருடைய எதிரியாய் என்னை எண்ணுகின்றார். அவர்தம் படைகள் ஒன்றாக எழுந்தன, அவை எனக்கெதிராய் முற்றுகையிட்டன. என் கூடாரத்தை சுற்றி பாசறை அமைத்தன. என் உடன் பிறந்தோரை அவர் என்னிடமிருந்து அகற்றினார், எனக்கு அறிமுகமானோரை முற்றிலும் விலக்கினார்.
என் உற்றார் என்னை ஒதுக்கினர், என் நண்பர் என்னை மறந்தனர். என் வீட்டு விருந்தினரும் என் பணிப்பெண்டீரும் அந்நியனாய் என்னை கருதினர். அவர்கள் கண்களுக்கு முன் நான் அயலான் ஆனேன். என் அடிமையை அழைப்பேன், அவன் மறுமொழி கொடான். என் வாயால் அவனை நான் கெஞ்ச வேண்டியிருக்கிறது. என் மனைவிக்கு என் மூச்சு வீச்சம் ஆயிற்று. என் தாயின் பிள்ளைகளுக்கு நான் நாற்றம் ஆனேன். குழந்தைகளும் என்னை கேலி செய்கின்றார்கள். எழுந்து நான் நின்றாலே என்னை ஏளனம் செய்கின்றார்கள். என் உயிர் நண்பர் எல்லாரும் என்னை வெறுத்தனர். என் அன்புக்குரியவராய் இருந்தோரும் எனக்கு எதிராய் மாறினர். வெறும் எலும்பும் தோலும் நான் ஆனேன். என் பற்களின் ஈரோடு மட்டுமே நான் தப்பினேன். என் மீது இரங்குங்கள் என் நண்பர்கள், என் மீது இரக்கம் கொள்ளுங்கள். ஏனெனில் இறைவனின் கை என்னை தண்டித்தது. இறைவனைப் போல் நீங்களும் என்னை விரட்டுவது ஏன்? என் சதையை நீங்கள் குதறியது போதாதா? ஓ, என் சொற்கள் இப்பொழுது எழுதப்படலாகாதா? ஓ, அவை ஓர் ஏட்டு சுருளில் வரையப்படலாகாதா? என்றென்றும் நிலைக்குமாறு இரும்பு கருவி ஈயம் கொண்டு பாறையில் அவை பொறிக்கப்பட வேண்டாமா? ஏனெனில் என் மீட்பர் வாழ்கிறார் எனவும் இறுதியில் மண்மேல் எழுவார் எனவும் நான் அறிவேன். என் தோல் அழிக்கப்பட்ட பின் சதையோடு நான் இருக்கும்போதே கடவுளை காண்பேன். என் பக்கத்தில் அவர் நிற்பதை நானே காண்பேன். என் கண்களை காணும் வேறு கண்கள் அல்ல. என் நெஞ்சம் இதற்காக ஏங்குகின்றது. ஆனால் நீங்கள் பேசிக்கொள்கின்றீர்கள், அவனை நாம் வதைப்பது எப்படி? அதற்கான அடிப்படை காரணத்தை அவனிடம் கண்டுபிடிப்பது எப்படி? மாறாக நீங்களே வாளுக்கு அஞ்ச வேண்டும். ஏனெனில் வாளின் தண்டனையை சீற்றம் கொணரும். அப்போது நீதி தீர்ப்பு உண்டென நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். யோபு நூல் அதிகாரம் 20. நீதிக்கு விதிவிலக்கு இல்லை. அதற்கு நாமாயரான சோப்பார் கூறின பதில்: என்னுள் இருக்கும் துடிப்பின் பொருட்டு என் எண்ணங்கள் என்னை பதில் சொல்ல தூண்டுகின்றன. என்னை வெட்கமடைய செய்யும் குத்தல் மொழி கேட்டேன். நான் புரிந்து கொண்டதிலிருந்து விடையளிக்க என் மனம் என்னை உந்துகிறது. மாந்தர் மண்ணில் தோன்றியதிலிருந்து தொன்று தொட்டு நடக்கும் இது தெரியாதா உமக்கு? கொடியவரின் மகிழ்ச்சி நொடி பொழுதே, கடவுளுக்கு அஞ்சாரின் களிப்பு கனப்பொழுதே. அவர்களின் பெருமை விசும்பு மட்டும் உயர்ந்தாலும், அவர்களின் தலை முகிலையே முட்டினாலும், தங்களின் சொந்த மலம் போன்று அவர்கள் என்றைக்கும் ஒளிந்திடுவார்கள். அவர்களை கண்டவர்களோ எங்கே அவர்கள் என்பார்கள். கனவு போல் கலைந்திடுவர், காணப்படார். இரவு நேர காட்சி போல் இல்லாது மறைந்திடுவர். பார்த்த கண் இனி அவர்களை பார்க்காது, வாழ்ந்த இடம் அவர்களை என்றுமே காணாது. அவர்களின் மக்கள் ஏழையரின் தயவை நாடுவர். அவர்களின் கைகளே ஏழையரின் செல்வத்தை திரும்ப அளிக்கும். எலும்புகளை நிரப்பிய அவர்களின் இளமை துடிப்பு மண்ணில் அவர்களோடு மறைந்தே போகும். தீங்கு அவர்களின் வாயில் இனிப்பாயிருப்பினும், நாவின் அடியில் அதை அவர்கள் மறைத்து வைப்பினும், இழந்து போகாமல் அதை அவர்கள் இருத்தி வைத்தாலும், அன்னத்தின் நடுவே அதை அவர்கள் அடைத்து வைத்தாலும், வயிற்றிலே அவர்களின் உணவு மாற்றமடைந்து அது அவர்களுக்கு விரியன் பாம்பின் நஞ்சாகிவிடுமே. செல்வத்தை விழுங்கினார்கள், அவர்களே அதை கக்குவார்கள். அவர்களின் வயிற்றிலிருந்து அதை இறைவனே வெளியேற்றுவார். விரியன் பாம்பின் நஞ்சை அவர்கள் உறிஞ்சுவார்கள். கட்டு விரியனின் நாக்கு அவர்களை கொன்று போடும். ஒலிவ எண்ணெய் கால்வாய்களிலும் தேன் வெண்ணெய் ஆறுகளிலும் அன்னோர் இன்பம் காணார். தங்கள் உழைப்பின் பயனை திரும்ப அளிப்பார்கள், அதை உண்ண மாட்டார்கள். தங்கள் வணிகத்தின் வருவாயில் அவர்கள் இன்புற மாட்டார்கள். ஏனெனில்
அவர்கள் ஏழையரை ஒடுக்கி இல்லாதோராக்கினார்கள். தாங்கள் கட்டாத வீட்டை அவர்கள் அபகரித்து கொண்டார்கள். அவர்களின் ஆசைக்கோர் அளவே இல்லை. ஆதலால் அவர்கள் இச்சித்த செல்வத்தில் மிச்சத்தை காண மாட்டார்கள். அவர்கள் தின்றபின் எஞ்சியது எதுவும் இல்லை. அவர்களது செழுமையோ நின்று நிலைக்காது. நிறைந்த செல்வத்தினிடையே அவர்களுக்கு நெருக்கடி ஏற்படும். அவலத்தின் பழுவெல்லாம் அவர்கள் மேல் விழும். அவர்கள் வயிறு புடைக்க உண்ணும்போது கடவுள் தம் கோபக்கனலை அவர்கள் மேல் கொட்டுவார். அதையே அவர்களுக்கு உணவாக பொழிவார். இரும்பு ஆயுதத்திற்கு அவர்கள் அஞ்சி ஓடுவார்கள். வெண்கல வில்லோ அவர்களை வீழ்த்தி அழித்திடுமே. பின்புறமாக அதை அவர்கள் இழுப்பார்கள். மின்னும் அம்பு முனையோ அவர்களின் பிச்சிலிருந்து வெளிவரும். அச்சம் அவர்கள் மேல் விழும். காரிருள் அவர்களது கருவூலத்திற்கு காத்திருக்கும். மூட்டாத தீ அதனை சுட்டெரிக்கும். அவர்களின் கூடாரத்தில் எஞ்சியதை விழுங்கும். விண்ணகம் அவர்களின் பழியை வெளியாக்கும். மண்ணகம் அவர்களுக்கு எதிராய் எழுந்து நிற்கும். அவர்களது இல்லத்தின் செல்வம் சூறையாடப்படும். இறைவனின் வெஞ்சின நாளில் அது அடித்து போகப்படும். இதுவே பொல்லார்க்கு கடவுள் அளிக்கும் பங்கு. இதுவே அவர்களுக்கு இறைவன் குறிக்கும் உரிமை சொத்து.